வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ரா வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 380வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 380வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்த ரிசல்ட்டு 101 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. 101 வந்த ரிசல்ட்டு. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள், ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி கொடுத்ததில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வின்னிங் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு 100% 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்டுலையும் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சி போர்டுலையும் 1 பாஸ் ஆயிருந்துச்சு. ஏசியில் நமக்கு 11ங்கிறதே அப்படியே ஒரு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கு. ஏ போர்டு 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நமக்கு 0ங்கிறதும் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். பி போர்டில் நமக்கு 0ங்கிறதும் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் கொடுத்ததில் 0ங்கிறது கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 0ங்கிறது பி போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்ததில் ஏ போர்டு 1ம் சி போர்டு 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர் கொடுத்ததில் நமக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். 3 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 151ன்னு எடுத்திருந்தோம். இந்த இடத்துல 5க்கு பார்த்தா பவர் வச்சு 0 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 105 எடுத்திருந்தோம். இந்த 5க்கு பார்த்தா 1 கொடுத்து 101 கொடுத்துருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்தீங்கன்னா 4 நம்பருக்கு நம்ம கொடுத்ததில் நம்ம பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். பாட்ஸ்லையும் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். அதாவது நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் நம்ம 4 நம்பருக்கு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம 901ன்னு எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா இதில் பிசி 01ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பாட்ஸில் நம்ம 018ன்னு எடுத்திருந்தோம். 018ல் நமக்கு 801ன்னு வந்திருக்கும். இதுலேயும் நமக்கு பிசிங்கிறது வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0வும் பாஸ் ஆயிருந்துச்சு, 1ங்கிறதும் பாஸ் ஆயிருந்துச்சு. 101ங்கிறது நம்ம ஒரு ஃபுல் வின்னிங்கே இந்த ட்ராவுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1901ன்னு கொடுத்துருந்தோம். அப்படியே இந்த 9 இந்த சைடு திருப்பி கொடுத்துருந்தா கூட இந்த சைடு நமக்கு 3 நம்பருக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி 5வது மாதம் 2024. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே இப்போது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். இல்லாட்டி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏ போர்டில் நான் 9 4ன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 9 4 வர்றதுக்கு தான் நமக்கு வாய்ப்பு ஏ போர்டு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 வர்றது மாதிரி கணக்கில் வந்திருக்கு. பி போர்டில் 1 விட்டால் பி போர்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் பி போர்டில் நமக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். பி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. பி போர்டில் 1 9ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு
5, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1, 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9, 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த ஒரு நிர்மல் டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி நாள் நடந்த டிராவுக்கும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்காக வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இல்லாட்டி 6 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு டிராவை பொறுத்த வரைக்கும் நான் 100% என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 9, 1 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம இப்போது பாட்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 946 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 946 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 416 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதை விட்டால் உங்களுக்கு 915 ஒரு கணக்கில் வந்திருக்கு. பாட்ஸில் வந்து 915 ஒரு கணக்கில் பாட்ஸில் வந்திருக்கு. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான். நான் வந்து பாட்ஸ் நம்பரில் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா 946, 416, 915 பாட்ஸு. நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து 9, 6ங்கிறது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம பாட்ஸ் நம்பர்ஸும் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு ரெகுலராக கிடைக்கும். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து 100% ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு மிஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையுமே வந்து 496, 416, 951, 016ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேட்லலாம் கிடைக்கிது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து எப்போதுமே நமக்கான வின்னிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 416, 246, 949 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 1, சி போர்டில் 8, ஏ போர்டு 0 வந்துச்சுன்னா 018க்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வராமல் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த 8 நம்பர்ஸுக்குள்ளே தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபார்முலா வீடியோ வந்து நம்ம ரெகுலராக வந்து நைட்டு கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மெத்தேடை எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 94, 96 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 46, 49 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இதை விட்டால் 14 வர்ற மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 94, 96, 46, 49, 16, 14 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் கிடச்சிருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க.
கண்டிப்பாக வந்து வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் 100% நம்ம எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே பெஸ்ட்டு நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதாவது ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 19, 14, 10, 18, 59, 46, 19, 57ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 101 பெருக்கல் 99ன்னு போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் வந்து 9, 9, 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஆல் போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேனோ அதை வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் ரெகுலராக வந்து கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம டியருக்கான கெஸ்ஸிங்கும் 3 ஷோக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய ஷோக்கு மட்டுமே நம்ம வந்து டியருக்கான கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. 80, 98, 88, 35, 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன் பார்த்தீங்கன்னா. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. தொடர்ந்து வந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. அதாவது ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பராக நான் வந்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.